வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கட்சி ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். ஒரு நலத்திட்ட விழாக்காக போயிருந்தோம். அங்கே சுத்தம் பண்ணுறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அங்கே தூய்மை பணியாளர்கள் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த நலத்திட்டம்லாம் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் நேரம் என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு உங்கள்கிட்ட சிலது பேசணுன்னாங்க, சொல்லுங்கம்மா அப்படின்னா. அப்போ அவங்களுக்கு அந்த நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க. 1 2 இல்லைங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த நாட்டுக்காக, இந்த ஊருக்காக, இந்த தெருவுக்காக சுத்தமாக இருக்கணும்னு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பாடுபடுற அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் 10 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு அரசு வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டு வர அதிகாரிகளுக்கு அவ்வளோ சலுகைகள் இருக்குது. இவங்க ஒன்றும் இல்லைங்க, ஒன்று சொன்னாங்க. என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் முதல்ல வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கோட்டு மாதிரி இருக்கும். அந்த கோட்டை கழட்டி நாங்கள் சராசரி மனிதர்களாக இருந்தோம். இப்போ என்னென்னா, இதை கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தோடனே அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேர் போட்ட மாதிரி ஒரு சேலை கொடுக்குறாங்க. அந்த சேலையில் போய் நாங்கள் வேலை செஞ்சுட்டு திருப்பி அந்த சேலையில் தான் நாங்கள் வெளியே வரணும். அதை கட்டிட்டு வரலன்னு சொன்னால் 200 ஃபைன் அப்படிங்கிறாங்க. அதை கட்டிட்டு அவங்க பஸ்ஸில் ஏறினாலோ, பஸ்ஸில் ஏறினோடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் நகர்ந்துடுறாங்களாமா. அது ஏன்னா அவங்க மேலே ஸ்மெல் வருது, அவங்க குப்பை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நகர்றாங்களாம். அவங்களோட குழந்தை கேட்குதாமா, ஏமா நம்ம ஏறனா பக்கத்தில் எல்லாருமே தள்ளி போகிறாங்க அப்படின்னு கேட்குதாமா. எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் பாருங்கள். அந்த குழந்தை, பச்சை குழந்தை மனசில் நம்ம என்னத்தை விதைச்சிட்டு இருக்கிறோன்னு பாருங்கள். அந்த குழந்தைக்கு என்ன தோணும் மனசுக்குள்ளே, நம்ம யாருன்னு தோணும். சமூக நீதின்னு சொல்கிறீங்க, இதுதான் அந்த சமூக நீதியா? அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த யூனிஃபார்ம் வேணால், பழைய யூனிஃபார்ம் தானே வேணும்னு கேட்குறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் அவங்கள பர்மனெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்க கேட்குற எதையுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. இதை கூட அவங்களால பண்ணி கொடுக்க முடியாதா? அதை மாற்றுறதுக்கு என்ன ஆகிடப்போகுதுங்கிறது. இந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல பணக்காரன் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான், ஏழை ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான். இதை வேற்றுமை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் யூனிஃபார்ம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போது ரொம்ப இந்த 25வது வருஷத்தில் கூட நீங்கள் இப்படி ஒரு அடக்குமுறையும் அந்த மக்களுக்கு எதிராக பண்ணுறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? அவங்களாம் ரொம்ப பாவம். இன்னும் சொல்ல போனால் நம்மளாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அதுதாங்க உண்மை. மருத்துவர்களுக்கு நிகரானவங்க தான் நம்மளோட சுத்தம் செய்பவர்களும். அவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவர் நமக்கு வந்த வியாதிக்கு சரி பண்ணுறாங்க, ஆனால் இவங்க நமக்கு வியாதியே வராமல் தடுக்கிறாங்க. ஸோ அவங்க இடத்துல தான் நம்ம இவங்களை வச்சு பார்க்கணும். இவங்க தான் உண்மையான அரசு அலுவலர்கள், அரசு அதிகாரிகள்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அதிகாரிகள் தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வரணும், தூய்மையாக வரணும், சுகாதாரமாக இருக்கணும்னா இவங்க வேலை செஞ்சால் மட்டும்தாங்க அது நடக்கும். ஸோ அவங்கள நம்ம எல்லாருமே பெருசாக பார்க்கலன்னா கூட சக மனிதராக பார்க்கணும். அரசும் அதுக்கான அந்த உடைக பாகுபாட்டெல்லாம் குறைக்கணும். நம்ம குழந்தைகிட்டையும் சொல்லி வளர்த்தணும். அவங்கள குப்பை எடுக்கிறவங்க குப்பைக்காரங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த நாட்டை சுத்தம் பண்ணுறவங்க, நம்ம வீட்டில் அம்மா நம்ம வீட்டை எப்படி சுத்தம் பண்ணுதோ அந்த மாதிரி நம்ம ஊரை அவங்க சுத்தம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சுத்தம் செய்பவர்னு சொல்லி கொடுத்து வளர்த்தணும். ஸோ நன்றி, வணக்கம்.